சாகித்ய யுவ புரஸ்கார் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. எழுத்தாளர்கள் லோகேஷ் ரகுராமன், யூமா வாசுகி ஆகியோருக்கு விருது. தொடர் விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. போலீசார் பாதுகாப்பு தீவிரம். கேரளாவில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நீடிக்கிறது. தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்த போலீசார். குஜராத்தில் நீட் மோசடி வழக்கில் முக்கிய நபர்கள் 5 பேர் கைது. தேர்வு மையத்தில் விடைதெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தர லஞ்சம் வாங்கி நூதன மோசடி. சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. கன்னியாகுமரி தோவாளை பூச்சந்தையில் 1 கிலோ மல்லிகை 2800 ரூபாய்க்கு விற்பனை. சத்தீஸ்கரில் 113 டிகிரி அளவுக்கு அதிகரித்த வெயிலின் தாக்கம். கடும் வெப்பத்தால் மக்கள் அவதி. நீட் தேர்வுக்கு எதிராக வட மாநிலங்களில் பரவும் போராட்டம். குடும்பாவை கொளுத்தி மாணவர்கள் போர்க்கோளம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் சி அன்புமணி போட்டி என அறிவிப்பு. பாஜக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாமக போட்டி. ராமநாதபுரம் மண்டபத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு மூழ்கியதில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. 2 மீனவர்கள் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. கரூர் நீதிமன்றம் 2வது முறையாக ஒத்திவைத்து உத்தரவு. தேசிய கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் அடையாளம். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். ஓசூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் வெகுநேரம் காத்திருக்கும் வாகனங்கள். விஷவாயு தாக்கிய பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான ஆய்வில் வெளிமாநில நிபுணர்கள் வருகை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் தகவல். பருப்பு வகைகளின் விலை அடுத்த மாதம் குறையும். மத்திய அரசு தகவல். தமிழக அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் குறுவை சாகுபடி தொகுப்பு என்பது ஒரு ஏமாற்று நாடகம். கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கான காவிரி நீரை பெற்றுத்தரவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதை கொலை முயற்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. அணுசக்தி நடவடிக்கைகளை ஈரான் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு. ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை போட்டிகள் நேபாளத்தை வீழ்த்தி 1 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி. நேபாள அணி சூப்பர் 8 சுற்றுக்கான வாய்ப்பை இழந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கனடா அணிகள் இன்று மோதல். உலகக்கோப்பையில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்ய இந்தியா மும்முரம்.